கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 19/1/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Stop trusting in man who has but a breath in his nostrils. What account is he? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாசியிலே சுவாசத்தோடு கூட இருக்கிற மனிதனை நம்புவதற்கு அவன் ஒரு பொருட்டாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. காரணம், அந்த சுவாசம் அவனை விட்டு பிரியுமேயானால் நம்முடைய நம்பிக்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே மாறிப்போய் விடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்புவதற்கு ஒரே தெய்வம் இருக்கிறார், நம்பிக்கை நங்கூரமாய் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நீங்களும் நாளும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களை கைவிடாதபடி கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தெய்வ சமாதான வழி நடத்துதல் உங்களோடு கூட இருக்கவும், தேவனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த புதிய வாரங்களிலும் தொடர்ந்து தேவனுடைய பாதுகாப்பை நம்மேல் தேவன் வெளிப்படுத்துவாராக. நம்பி பல நேரத்தில் ஏமாந்து உறவுகளை, நண்பர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலரை நம்பி நான் ஏமாந்து பலருடைய வாழ்க்கையே தொலைந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையே அதை திரும்பி பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை திரும்ப கிடைப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தன்னுடைய வாழ்க்கையவே தொலைத்து போன பல ஆண்கள், பல பெண்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மேல் முழுதுமாக ஒரு நம்பிக்கை வைப்போம், ஆண்டவரை சார்ந்து நிற்போம். கைவிடாதவர் உங்களை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. ஆண்டவரை, கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு மனிதனை, உறவுகளை, நண்பர்களை, பிள்ளைகளை, பெற்றோரை, உறவினர்களை இப்படி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தர், மனுஷன் நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் பேரில் சார்ந்து நம்முடைய வழிகளிலே முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். தேவ சமாதான வழி நடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்குள்ளும் வழி நடத்தும். நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.